ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா saree கன்வெர்ட்டர் டு கவுன். சாரியில் அழகாக ஒரு கவுன் தைக்க போகிறோம். அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அம்மாவோட புடவை ரொம்ப நல்லா சும்மா இருந்துச்சு, அதை கட்டாமே இருந்தாங்க. சரி, இதை பார்த்ததும் எனக்கு கவுன் தைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்கக்கிட்ட கவுன் தைக்கிறதுக்காக வேணும்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. இப்போ இந்த சேரீ தான் நான் கவுன் தைக்க போகிறேன். இந்த சேரீயில் வந்து ப்ளவுஸ் தைச்சதுனால கொஞ்சம் அவங்களுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு உள்ளே எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை வந்து நான் பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் சாரியை மட்டும் நான் எடுத்து தைக்க போகிறேன். சாரீ வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இப்போ இதை நான் அயர்ன் பண்ண போகிறேன். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி நான் தைக்க போகிறேன். அது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த புடவையை நான் அயர்ன் பண்ணிட்டேன். இந்த புடவையில் தான் நான் கவுன் தைக்க போகிறேன். இதை தைக்கிறதுக்கு அளவு சுடிதார் ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சுடிதாரில் இருக்கிற அளவு வச்சு தான் நான் இப்போ இந்த கவுன் தைக்க போகிறேன். சேம் இதே பேட்டர்னில் இதே சைஸில் நான் தைக்க போகிறேன். இப்போது இதை நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். இதுக்கு நான் டேப் சிசர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சாரீ ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். முதல்ல வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு அளவு சுடிதார் எடுத்துக்கலாம். ஒரு அளவு சுடிதார் வச்சு இப்போ நம்ம பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் நல்லா அளவு எடுத்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேர்ட் சைஸ் தான் அளவு எடுக்கணும். ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், எந்த ட்ரெஸ்ஸுக்குமே வந்து நம்ம ஸ்டிச்சிங்னு வரும்போது கட் பண்ணுறதுக்கு வரும்போது முதல்ல வந்து பேர்ட் சைஸ் தான் நம்ம அளவு எடுத்துப்போம். இந்த சுடிதாரோட பேர்ட் சைஸ் வந்து 42 இன்ச்சு. 42 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த கவுன் தைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன அளவுகளாக எடுத்துக்கணும்னு பார்த்தா, பேர்ட் சைஸ்க்கு அப்புறம் இந்த கவுனோட ஹைட், டோட்டல் ஹைட் தனியாக எடுத்துக்கணும். அதே மாதிரி கவுனோட டாப் ஹைட்டு, அப்புறம் ஸ்கர்ட் சைஸ் ஹைட்டு, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். கவுனோட வெஸ்ட்டு சைஸும் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் அகலம், ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு, அப்புறம் நெக்கு வித்து, கழுத்து அகலம், ஆம்கோல் சைஸு, இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம 42 இன்ச் பேர்ட் சைஸ் இருக்க கவுனை தான் நம்ம தைக்க போகிறோம். இது நம்ம அளவு கவுனாக நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன அளவில் வந்து நம்ம இப்போ தைக்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அளவு கவுன் எடுத்து, பேர்ட் சைஸுன்றது மார்பு சுற்றளவு. இப்போ இந்த பேர்ட் சைஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த அளவு சுடிதார் வந்து நான் இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 பக்கமும் நல்லா பிடிச்சி இழுத்து, இந்த ஆம்கோல் சைட் 2 ஸ்லீவ் பக்கமும் நல்லா ஒன்றா பிடிச்சி இழுத்து, இந்த ஸ்லீவ் 6 ஆம்கோல் கிட்டேருந்து இந்த கார்னர்லேருந்து டேப்பை வச்சு அளந்து பார்க்கணும். கரெக்டாக பாருங்கள், எனக்கு 9.5 இன்ச்சு வருது. இதில் எக்ஸ்ட்ரா வந்து நான் 1.5 இன்ச் வந்து சீம் அலன்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். சீம் அலன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 1லேருந்து 1.5 இன்ச் வரை நம்ம எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச் எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பேர்ட் சைஸை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். 42 இன்ச் பேர்ட் சைஸ்க்கு வந்து நம்ம இப்போ கவுன் தைக்க போகிறோம். 42 இன்ச்சை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 42 இன்ச்சுனா 42 இன்ச்சு மட்டும் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு எந்த சைஸில் வந்து நம்ம கவுன் தைக்கிறோமோ, கவுனாக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, பேர்ட் சைஸ் வந்து எப்போவுமே 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணும்போது இப்போ 42 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 10.5 இன்ச் வருது. 10.5 இன்ச்சோட வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் வந்து சீம் அலன்ஸ் எடுத்துப்போம். அதோட சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது 12 இன்ச் வரும். அப்போ பேர்ட் சைஸ் வந்து எனக்கு 12 இன்ச். இதை வந்து நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ளவுஸோட இந்த பாயிண்ட் தான் வந்து பேர்ட் சைஸ்ன்னு வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கவுனோட பேர்ட் சைஸ் வந்து நம்ம என்னென்ன அளவு எடுத்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம நோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த மெஷர்மெண்ட் பண்ண வேண்டியது வந்து கவுனோட டாப் பீஸ். கவுனை எடுத்து அந்த மேலே அந்த கார்னர்லேருந்து கீழே அந்த டாப் எண்டு வரைக்கும் வந்து டேப் நல்லா துணி இழுத்து பிடிச்சி நல்லா வச்சு பாருங்கள். மேலே வந்து தையலுக்கு வந்து மேலேயும் சரி, கீழே டாப்க்கு எண்ட்லேயும் சரி வந்து தையலுக்காக வந்து கால்லேருந்து 1/2 இன்ச்சு போயிடும். கொஞ்சம் கால்வாசி வந்து நம்ம பிசிறு கட் பண்ணுறதுக்காகவே போயிடும். மீதி கால்வாசி வந்து தையலுக்கு போயிடும். ஸோ 1/2 இன்ச் வந்து நம்ம ஸோ 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலன்ஸ் மாதிரி வந்து 1/2 இன்ச் மேலே டேப் வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் மேலே வச்சு நல்லா துணி இழுத்து பிடிச்சி டேப் வச்சு டாப் பீஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 15.5 இன்ச் வருது. கீழே எண்டுக்கும் வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு போகும். அதுக்காக வந்து 15.5 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு சேர்த்துனா வந்து 16 இன்ச்சு. அப்போ எனக்கு கவுனோட டாப் பீஸ் வந்து 16 இன்ச்சு. இதை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்.